ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களின் ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து அவர்களுக்கு தகுந்த தண்டனையையும் பலனையும் வழங்கும் பொறுப்பு யமன் என்பவரிடம் இருந்தது. ஆனால் மனிதர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. ஒவ்வொருவரும் செய்யும் நல்லதும் கெட்டதுமான செயல்களை தனியாக கவனிப்பது யமனுக்கு மிகவும் கடினமாகிவிட்டது. இதை நான் ஒருவராக எப்படி சரியாக கணக்கிட முடியும் என்று யமன் கவலைப்பட்டார். அதற்கான தீர்வை பெற அவர் பிரம்மாவிடம் சென்றார். யமனின் பிரச்சனையை கேட்ட பிரம்மா சிரித்தார். இதற்கு நான் ஒரு உதவியாளரை உருவாக்குகிறேன் என்றார். அவர் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்தி ஒளியிலிருந்து ஒரு புதிய உயிரை உருவாக்கினார். அவர்தான் சித்ரகுப்தன். பிரம்மா சொன்னார், சித்ரகுப்தா, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நீ பதிவு செய்ய வேண்டும். யமனும் சேர்த்து கூறினார், நீ எழுதும் கணக்கின் அடிப்படையில்தான் நான் தீர்ப்பு வழங்குவேன். அதிலிருந்து சித்ரகுப்தன் தனது கடமையை நேர்மையாக செய்து வந்தார். பூமியில் மனிதர்கள் பலவிதமாக வாழ்ந்தார்கள். சிலர் நல்ல செயல்களை செய்தார்கள், உதவி செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் சிலர் தவறான வழியிலும் சென்றார்கள், பொய் சொன்னார்கள், பிறரை காயப்படுத்தினார்கள். இந்த அனைத்தையும் சித்ரகுப்தன் தனது புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டே இருந்தார். ஒரு முக்கியமான நாள் வந்தது. அதுதான் சித்திரை மாத பௌர்ணமி. அந்த நாளில் சித்ரகுப்தன் பூமிக்கு வந்து மனிதர்களின் செயல்களை கவனிப்பார் என்று நம்பப்படுகிறது. மக்கள் அந்த நாளில் விரதம் இருந்து நிலவைக் கண்டு வழிபட்டு தங்களின் தவறுகளை நினைத்து மனம் திருந்துகிறார்கள். சித்ரா பௌர்ணமி ஒரு திருநாள் மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளும் ஒரு நாள். ஆகவே அந்த நாளில் நிலவைக் கண்டு வழிபட்டு நீங்கள் செய்த தவறுகளை கூறி மன்னிப்பு கேளுங்கள், புண்ணியங்களை பெறுங்கள்.